Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 12 இன்டெகிரேஷன் எக்ஸசைஸ் 7.2 ஓட ரிமைனிங் கொஷின்ஸ். ஆக்சுவலி இந்த எக்ஸசைஸ் ரொம்ப பெருசு, நியர்லி 32, 33, 38 கொஷின்ஸ், 39 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு இது தேர்ட் பார்ட்டாக வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த தேர்ட் பார்ட்டில் வந்து கொஷின் நம்பர் 26 ஆரம்பிக்கிறேன். ஸோ கொஷின் நம்பர் 26, integration of cos root x by root x dx. Actually integration ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இன்டெகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கும். ஓகே, இப்போ நான் இது வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லெட் root x is equals to t அசியூம் பண்ணுவேனா. ஸோ இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். ஸோ root x ஓட டிஃப்ரென்சியேஷன் 1 by 2 root x is equals to dt by dx. ஓகேவா? இப்போ என்கிட்ட இங்கே பாருங்களேன், dx by root x இருக்கிறதுனால இந்த dx மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ dx by root x is equals to dt. 2 dt கிடைக்குதா? ஸோ நான் இதுக்கு பதில் 2 dt சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் cos இந்த root xக்கு பதில் t 2 dt. ஸோ 2 is a constant அப்படின்றதுக்காக 2வை வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ cos t dt. ஓகேவா? ஸோ cos t ஓட இன்டெகிரேஷன் என்னது? sin t. ஸோ 2 sin t plus c. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ 2 sin root x plus c. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, so next question, root of sin 2x into cos 2x dx. so நான் என்ன assume பண்ணுவேன்? let sin 2x is equals to t. ஓகேவா? இப்போ sin ஓட டிஃப்ரென்சியேஷன் cos. ஸோ நான் இதை cos 2x எழுதுவேன். ஆனால் இங்கே 2x இருக்கிறதுனால 2x ஓட டிஃப்ரென்சியேஷன் 2. ஸோ அதை நான் மல்டிப்ளை பண்ணுவேன். திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு dt by dx. ஓகேவா? ஸோ இங்கே cos 2x dx வரதுனால இந்த 2 கீழே எடுத்துன்னு போயிடுறேன். ஸோ எனக்கு cos 2x dx is equals to dt by 2 கிடைக்குமா? இதை நான் கொஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் இது ரூட் டி, இது ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பதில் dt by 2. இந்த ஹாஃப் நான் வெளியில் எடுத்துன்னு போயிடுறேன். ஹாஃப் இன்டெகிரேஷன் ஆஃப் t பவர் 1 by 2 dt. ஸோ t பவர் 1 by 2 ஓட இன்டெகிரேஷன் என்னது? t பவர் 1 by 2 plus 1 by 1 by 2 plus 1. ஓகேவா? ஸோ இது என்ன ஆகும்? திஸ் இஸ் equals to half t பவர் 3 by 2 into 2 by 3. இந்த 3 by 2 ஓட reciprocal பண்ணிடுறேன் டைரெக்டாக. 2 to cancel. so 1 by 3 t power 3 by 2 plus c. so t ஓட வேல்யூ என்னது? sin 2x. அப்போ எனக்கு 1 by 3 sin 2x whole power 3 by 2 plus c. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? so next sum. okay, so next question, 28 sum. integration cos x by root of 1 plus sin x dx. ஓகேவா? ஸோ எதோட டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் எது வரும்? இப்போ நான் இதுக்கு பண்ணால் சைன் கிடைக்கும், ஆனால் இங்கே கூட 1 ப்ளஸ் இருக்கிறதுனால எப்போவுமே பெஸ்ட் 1 ப்ளஸ் sin x is equals to t, right? So 1 ஓட differentiation 0, sin x ஓட differentiation cos x is equals to dt by dx. இந்த dx அங்கே எடுத்துன்னு போருமா? So cos x dx is equals to dt. So இது ஃபுல்லாக இருக்கிறதுல நான் dt substitute பண்ணலாம். So integration of dt divided by root t. ஓகேவா? ஸோ இப்போ நான் இது என்ன பண்ணலாம்? மேலே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது எனக்கு என்ன கிடைக்கும்? இன்டெகிரேஷன் ஆஃப் t பவர் -1 by 2 dt. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? t பவர் -1 by 2 plus 1 by -1 by 2 plus 1 plus c. ஓகேவா?
So இப்போ this is equals to minus 1 by 2 plus 1 பண்ணனா t power 1 by 2 கீழியும் 1 by 2 வரும் reciprocal வந்துச்சுனா 2 times ஆடும் plus c. So now t ஓட value 2 into 1 plus sin x into whole power 1 by 2 plus c. அவ்வளவுதான் answer. Okay வா? So next sum. So next sum 29th sum. 29th sum la integration of cot x log sin x dx. Okay, so இப்போ இதில் எதை assume பண்ணலாம்? Cot. Okay, so let log sin x is equals to t. So log x or differentiation 1 by sin x into sin x or differentiation cos x is equals to dt by dx. இப்போ cos by sin என்ன ஆயிடும்? cot ஆயிடும். and dx அங்க போச்சுன்னா cot x dx is equals to dt. so இந்த cot x or dx இருக்க இடத்துல நம்ம dt substitute பண்றோம். ஓகேவா? so integration of log sin x நான் t assume பண்ணியிருக்கேன். இதுக்கு பதில் dt substitute பண்றேன். ஓகே, நான் once substitute பண்ணிட்டேன்னா எல்லாமே t ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகே, t and x ஃபார்ம்ல இருக்கக்கூடாது. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் t என்னது? t ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 1. ஸோ t-யோட வேல்யூ log sin x ஹோல் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் c. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் இதெல்லாம் சின்ன சின்ன சம்ஸாகவே இருக்குது. Okay, so 30th sum, integration of sin x by 1 plus cos x dx. So இதுவும் I think அந்த sum மாதிரி 28th question மாதிரி. So denominator assume பண்ணும். Let 1 plus cos x is equals to t. So minus sin x is equals to dt by dx. So dx sin x equals to minus dt. Okay, so next என்ன பண்ணுவோம்? integration of இது இருக்க இடத்துல minus வெளியில் எடுத்துன்னு போகிறேன் dt by t. so இது எப்படி எழுதலாம்? minus integration of t power minus 1 dt. okay, so t power minus 1 என்ன கிடைக்கும்? okay, t power minus 1 ஓட இது வந்து log t. so இது this is equals to minus log t plus c. this is equals to minus log t ஓட value 1 plus cos x plus c. that's all. okay, so next one. okay, so next sum actually 31 same type இருக்கிறதுனால நான் 32க்கு வந்துட்டேன். integration 1 by 1 plus cot x dx. okay, so first இதில் actually differentiation இப்போ சிலது இருக்கும் denominator differentiation numerator denominator இதில் எதுவுமே இல்லாததுனால sin cosலாம் break பண்ணுறேன். so 1 plus cos x by sin x dx. this is equals to so இதுக்கு நம்ம LCM எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? integration of இங்கே sin வரும் மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன். so sin x dx by 1 plus sin x plus cos x. ஓகேவா? so next என்ன பண்ணலாம்னாக்கா okay, so நான் next என்ன பண்ணுறேன்னா numerator and denominator 2 ஆல் multiply பண்ணுறேன். so integration of இங்கே 2 இருக்கிறதுனால sin x plus sin x எடுத்துறேன் divided by இந்த half வெளியில் இருக்கு இங்கே sin x plus cos x. ஓகேவா? எழுதிட்டேனா? இப்போ next நான் என்ன பண்ணுறேன்னா adding cos x and sin x ஆட் பண்ணுறேன். ஓகேவா? so cos x and sin x ஆட் பண்ணுறப்போ plus இங்கே cos x and இங்கே
sin x சாரி ரெண்டு பக்கமாக காஸால் தான் ஆட் ஒரு வாட்டி ஆட் அண்ட் ஒரு வாட்டி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ இது ரெண்டு ஒரு டேர்ம் ஆகிடுச்சுக்குவேன் அண்ட் இது ரெண்டு அகெயின் இன்னொரு டேர்ம். ஸோ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா half integration of cos x plus sin x by sin x plus cos x plus half integration of sin x minus cos x by sin x plus cos x dx இதுவும் dx. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு, எனக்கு 1 கிடைக்குதா? ஸோ என்கிட்ட இப்போ வெறும் half integration of 1 dx இருக்குது. அதே மாதிரி இங்கே half integration of sin x minus cos x by sin x plus cos x dx. இப்போ நல்லா பாருங்கள், டினாமினேட்டரோட டிஃப்ரென்சியேஷன் தான் நியூமரேட்டர். சைனுக்கு மைனஸ் காஸ், ஆக்சுவலி சைனுக்கு காஸ் வருது, காஸுக்கு மைனஸ் சைன், அப்போ இது ஜஸ்ட் உல்ட்டா, இதோட நெகட்டிவ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? ஸோ ஹாஃப் இன்டெகிரேஷன்னாக்கா இதுக்கு எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மைனஸ் இப்போது இதுக்கு மட்டும் ஜஸ்ட் இந்த செகண்ட் பார்ட்டுக்கு மட்டும் let sin x plus cos x is equals to t. அப்போ cos x minus sin x is equals to dt by dx. dx அங்கே போச்சுன்னா cos x minus sin x is equals to dx is equals to dt. ஓகே, ஸோ இதோட இது கிடைக்கிறதுனால ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இங்கே நான் மைனஸ் காமன் எடுத்துட்டு இதை நெகட்டிவ் ஆக்கிட்டு இதை பாசிட்டிவ் ஆக்கிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன எழுதலாம், ப்ளஸ் half integration of 1 by t dt அண்ட் வெளியில் மைனஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு மைனஸ் half log t plus c. ஓகே, இங்கே ஆல்ரெடி half x இருக்குது. ஸோ இதையும் half காமன் எடுத்துடுறேன். ஸோ நான் half காமனாக எடுத்துட்டேன்னாக்கா x மைனஸ் log ப்ராக்கெட்டில் sin x plus cos x plus c. that's all. ஓகேவா? ஸோ இது 32nd சம் ஓவர். இதே மாதிரி தான் 33rd இருக்குது. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 34th சம். ஸோ 34th சம்மில் இன்டெக்ரேஷன் ரூட் ஆஃப் tan x by sin x into cos x. ஸோ இந்த சம் நான் எப்படி பண்ணலான்னா, இன்டெக்ரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் tan x by sin x into cos x into cos x by cos x dxன்னு எழுதுகிறேன். ஓகேவா? இதை நான் ஏன் எழுதுறேன்னாக்கா, இப்போ என்கிட்ட இங்கே சைன் பை காஸ் இருக்குது. ஸோ இந்த சைன் பை காஸை நான் டேன் எழுதலாமா? ஸோ இன்டெக்ரேஷன் ஆஃப் ரூட் tan x பை இங்கே எனக்கு tan x இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு ரூட் tan x டினாமினேட்டரில் கிடைக்கும். 1 by cos ஸ்கொயரை நான் செக் ஸ்கொயர் எழுதலாம். ஸோ ஃபைனலி என்கிட்ட இப்போ என்ன இருக்குன்னா, செக் ஸ்கொயர் எக்ஸ் பை ரூட் ஆஃப் tan x dx. Now let tan x is equals to t. So tan x or differentiation என்னது? So tan x or differentiation sec square x dx is equals to dt. இது நான் டைரக்டாகவே எழுதிட்டேன். So sec square dx இருக்கிற இடத்துல integration of dt by root t. அதாவது this is equals to integration of t power minus 1 by 2 dt. So இப்போ நம்ம இதை integrate பண்ணால் என்ன கிடைக்கும்? t power 1 by 2 by 1 by 2 ஓட reciprocal 2 by 1 plus c. So this is equals to 2. t ஓட value என்ன assume பண்ண? tan x. So 2 tan x
whole power 1 by 2 plus c. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். So next question 35. So 35ல 1 plus log x the whole square divided by x integration இது dx. ஓகேவா? ஸோ இதில் யூஸ்வல் என்ன அசியூம் பண்ணுவேன்? let 1 plus log x 1 plus log x is equals to t. So 1 differentiation 0, log x க்கு 1 by x. So dx by x is equals to dt. So integration of எனக்கு t square dt. So t square oda integration t cube by 3 plus c. So t oda value 1 plus log x the whole cube divided by 3 plus c. Okay. So next last sum, 37th sum. Integration x cube sine of tan inverse x power 4 divided by 1 plus x power 8. So next last question. So let tan inverse x power 4 is equals to t. Okay va? So tan inverse x or differentiation is 1 by 1 plus x power 4 the whole square is equals to dt by dx. Okay. ஆனா அதுக்கு முன்ன x power 4 ஓட differentiation 3x cube வரும். Right? So எனக்கு இங்க 3x cube divided by 1 plus x power 8 is equals to dt by dx. ஓகேவா? இப்போ dx அந்த சைடு எடுத்துட்டு போகணும்னா எனக்கு இந்த பார்ட் கிடைச்சிரும். இந்த பார்ட் இங்கே இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ அதுக்கு பதில் dt எழுதிடும். ஆனால் இந்த 3 கீழே எடுத்துன்னு போயிடும். ஸோ எக்ஸ் கியூப் by 1 plus x power 8 dx is equals to dt by 3. ஓகேவா? இதை நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் கொஷனில். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? இன்டகிரேஷன் ஆஃப் இது ஃபுல்லாகவே எனக்கு dt by 3 கிடைக்குது. ஸோ இது சைன் ஆஃப் இதை நான் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்? t. அப்போ என்கிட்ட sin t. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வெறும் sin t. ஸோ sin t ஓட இன்டகிரேஷன் என்னது? cos minus of cos t by 3 plus c. Okay. So t ஓட வேல்யூ minus of cos tan inverse x power 4 plus c. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் ஃபினிஷ்.